கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுறதுனால வருகிற பலன், நன்மை, ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது ஐஸ்வர்யம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஆபிரகாம் செல்வசிமானாய் வாழ்ந்தார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த யோபு முன்னிலைமையோட பின்னாடி நிலைமையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோப்பு எத்தனா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே இரு பரிவாரங்களை உடையவனாய் இருந்தான். இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போலாம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு அடுத்தது தாழ்மைக்கும் வர பலன், நன்மை, ஐஸ்வர்யம், அது மாத்திரமல்ல மகிமை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துகிறார். யோசுவா பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்றாரு. உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் சொல்லியெல்லாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். மகிமை கொடுக்கிற தேவன். அது மாத்திரல ஜீவன் என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகுன்றார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வருகிற பலன் ஒன்று ஐஸ்வர்யம், ரெண்டாவது மகிமை, மூன்றாவது ஜீவன். ஆகவே இப்படிப்பட்டதான இந்த அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தாழ்மை, கீழ்ப்படிதல். ஆகவே கர்த்தர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நீதிமொழிகள் 22:4 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகும்படி செய்வாராக. ஜெபிப்போம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போட கிருபை செய்யும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.